வரலாறு என்பது ஒவ்வொரு தேசிய இனத்திற்குமான வழித்தடமாக இருக்கிறது. அதனால் தான் நம்முயிர் தலைவர் இயற்கை எனது நண்பன், வாழ்க்கை எனது தத்துவ ஆசிரியன், வரலாறு என் வழிகாட்டி என்று பதிவு செய்தார். ரஷ்ய புரட்சியாளர் லெனின் வரலாற்றில் தெளிவு வராத எந்த இனமும் எழுச்சியுற முடியாது என்று பதிவு செய்கிறார். வியட்நாம் விடுதலைக்கு புரட்சி செய்த ஹோசிமின் வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்று குறிப்பிடுகிறார். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். நீ வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ் என்று போதிக்கிறார் நம்முயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அப்படி நமக்கு வரலாறாகவும் வழித்தடமாகவும் மாறி நிற்கிற நம்முயிர் தாத்தாக்கள் இளைய பெருமாள், ஆனைமுத்து, கலிய பெருமாளை போற்றிக் கொண்டிருக்கிறோம். உணர்வெழுச்சி மிக்க இந்த நிகழ்விலே ஒன்று கூடி இருக்கிற என் உயிர் சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இந்த நிகழ்வு முதலிலே தாத்தா கலிய பெருமாளுக்கு எடுப்பது என்று முடிவு செய்து அறிவித்தோம். பிறகு தாத்தா ஆனைமுத்தவர்களுக்கும் இதுதான் நூற்றாண்டாக அமைகிறது என்று சொன்னார்கள். சரியா, அவரையும் சேர்த்துக் கொள்வோம் என்று அறிவித்தோம். எல்லா ஏற்பாடும் செய்துவிட்ட பிறகு காட்டுமன்னார் கோயிலில் நடத்துவது அப்படி. இடம் எங்கே என்று கேட்ட பிறகு தாத்தா இளைய பெருமாள் சிலைக்கு அருகிலே என்று சொன்னார்கள். இளைய பெருமாள் அவருக்கும் இதுதான் நூற்றாண்டாக அமைகிறது. எல்லோருமே 1924 தான் பிறந்திருக்கிறார்கள். தமிழ் பேரினத்தின் எழுச்சி பிறந்த நாளாக வரலாற்றில் அது ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு நாள்தான். இந்த முப்பெரும் ஆளுமைகள் சமூக மாறுதலுக்கு வித்திட்ட ஒப்பற்ற புரட்சியாளர்கள் ஒரே நாளில் உதித்திருக்கிறார்கள், பிறந்திருக்கிறார்கள். அப்போது கடைசியாக தாத்தா இளைய பெருமாளுக்கும் நம்முடைய பெரும்புகழ் வணக்கத்தை செலுத்துவோம் என்று இந்த நிகழ்வை பெரும்புகழ் போற்றும் பெரும் விழாவாக தமிழ் பேரினத்தின் இந்த தலைமுறை பிள்ளைகள் நிகழ்த்தி கொண்டு இருக்கிறோம். இதிலே வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு கற்பிக்கிறார். அப்படி வரலாற்றிலே புறக்கணிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டு மறைக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகள் நாங்கள் எங்களுக்கான வரலாற்றை நாங்களே இப்போது எழுதி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வரலாற்று தடங்களை, வரலாற்று நாயகர்களை தமிழ் இளம் தலைமுறையினருக்கு எடுத்து 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 கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதிலே வீரியமிக்க 3 விதைகள் எங்கள் முன்னவர்கள். ஒருவர் சிலையாக, இருவர் படமாக. இங்கே பேசிய எல்லோரும் நம்முடைய தாத்தாக்களை பற்றிய நிகழ்வுகள் எல்லாம் அவர்கள் வாழ்வில் செயல்பட்ட விதத்தை எல்லாம் எடுத்து அழகுறச் சொன்னார்கள். எங்கள் பிள்ளைகள் அழகுற சிறிய காணொளி ஆவணப்படத்தையும் திரையிட்டார்கள். அவர்களுடைய எங்களுடைய அம்மா அமுதா நம்பி அவர்கள் குறிப்பிட்டது போல அவர்களுடைய அரும்பெரும் செயல்பாடுகளில் ஒரு துளிதான், கடலில் அது ஒரு துளி, அவ்வளவுதான். எந்த தாத்தாவிடம் இருந்து ஆரம்பிப்பது?
முதலில் இந்திய தாத்தாவிடம் இருந்து ஆரம்பிப்போம். தாத்தா இளைய பெருமாளில் இருந்து தொடங்குவோம். அவர் இந்திய தேசியம், அந்த காங்கிரஸை ஏற்றுக்கொண்டு அதன் அரசியலிலே இருந்த பெருமகன். இதே காட்டுமன்னார் கோயிலில் 1946ஆம் ஆண்டு தாழ்த்தப்பட்டு வீழ்த்தப்பட்டு உரிமை இழந்து நிற்கிற ஆதி திராவிட, நமக்கு ஆதி திராவிடர் அல்ல, ஆதி தமிழர்கள், அவர் தொடங்கிய காலத்தில் ஆதி திராவிட நலத்திற்காக உரிமைக்காக ஒரு சங்கத்தை தொடங்கி அந்த மக்களின் உரிமைக்காக போராடத் தொடங்குகிறார். அது தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவுறுகிற போது 1947 ஒரு பொங்கல் விழாவிலே அந்த சங்கத்திற்கு தாத்தாவை தலைமையேற்க சொல்கிறார்கள். அவர் இந்த தென்னார்காடு மாவட்டம் முழுவதும் பயணிச்சு சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில், இப்படி பல இடங்களில் பயணித்து அந்த மக்களுக்காக பணியாற்றி தமிழ் பெரும் மக்களிடத்திலே தலைவர் என்றாலே தாத்தா இளைய பெருமாள் பெயர்தான் நினைவுக்கு வருகிற அளவிற்கு பணியாற்றி அவருடைய அரிய பணி, தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்களுக்காக அவர் ஆற்றுகிற பணி, அவர் எடுத்த முன்னெடுப்பு ஆட்சியாளர்கள் பார்வையிலே தீவிரவாதமாக நக்சல் இயக்கம் போல பட்டவுடன் அவரை அடக்குவதற்கு ஒடுக்குவதற்கு முயற்சி செய்த காலத்தில் தாத்தா காமராஜர் அவர்கள் இளைய பெருமாளை அப்படி விட்டுவிட முடியாது, அவன் இந்த மண்ணுக்கானவன் மக்களுக்கானவன் என்று அவரை அழைத்துக் கொண்டு போய், நீ செய்கிற வேலையை இந்த கட்சியில் இருந்து பொறுப்புல இருந்துகிட்டு செய்யினே என்று சேர்த்து 1952 இதே கடலூர் மண்ணிலே இந்திய நாடாளுமன்றத்திற்கு வேட்பாளராக நிறுத்தி காங்கிரஸ் கட்சி வெல்ல வைக்கிறது முதன்முறையாக. பிறகு அதன் பிறகு சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினராக 1957 ஒரு முறை, பிறகு 62 ஒரு முறை, 3 முறை தொடர்ந்து மக்களவைக்கு வென்று சென்ற மகத்தான தலைவன் நம்முடைய தாத்தா பெருமைக்குரிய இளைய பெருமாள் அவர்கள். சாதிய இழிவு தீண்டாமை ஒழிப்பு என்பது பெரும்பணியாக அவருக்கு இருந்தது. என் அன்பு தம்பி தங்கைகளே, என்னருமை உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க பெற்றோர்களே, நாம் யார் என்பதை மறந்தோம். நமக்கு முன்னவன் 63 நாயன்மார்களே ஒருவராக இருந்த நம்முடைய மூதாதை நந்தன் இன்று வரை நந்தனை எரித்தவன் உடலிலே எரிந்த தீ இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட ஒவ்வொரு தமிழ் பிள்ளைகளின் உள்ளத்தில் இன்று வரை எரிந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் கோயிலுக்குள்ளே சென்று வழிகிடுகிற போது நந்தன் என்ற நமது மூதாதை அந்த பெருமகனார் அதே நாயன்மார்களுக்கு இருக்கிற பக்தியிலே சற்றும் குறைவில்லாத நமது மூதாதை நந்தன் எந்த வழியிலும் அவர்களுக்கு இணைவாக சிவனை நேசிக்கிறது குறைவான ஒரு பக்தன் அல்ல. அவன் தீண்டத்தகாதவன், தீண்டப்படாதவன், கோயிலுக்குள்ளே நுழைய அவனுக்கு அனுமதி இல்லை என்று வெளியிலே நிறுத்தி நந்தன் வெளியிலே நின்று வழிபட்டுக் கொண்டிருந்தான். நந்தனார் சரித்திரம் படமாக வந்து பார்த்தால் நந்தன் கோயிலில் போய் வழிபடுவதற்கு அனுமதி கேட்கும் போது அந்த ஆண்டை எப்படி மறுத்து பேசுவார் என்பதை இந்த காட்சி இன்றும் வழிகளில் கூட தம்பிகள் துண்டு காணொலியாக வெட்டி பரப்புகிறார்கள், பாருங்கள் தெரியும். அந்த வழி இருக்கிற ஒவ்வொரு மகனும் பயணிக்க வேண்டிய வழி தமிழ் தேசிய அரசியல் வழிதான். அந்த சரித்திரத்தில் என்ன சொல்லப்படுகிறது? நந்தன் வெளியே நின்று வழிபடுகிற போது நந்தி மறைக்கிறது சிவனை தெரியாமல், நந்தனின் பார்வைக்கு தெரியாமல் சிவனை மறைக்கிறது நந்தி. அப்போது சிவன் சொன்னதாக சொல்கிறார், நந்தியை சிவன் கொஞ்சம் நகர்த்தி வைத்தார் என்று கதை அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மண்ணிலே ஒரே ஒரு மகன் கேட்டேன், என் ஆதி பெரும்பாட்டன் சிவனிடத்திலே கேட்டேன்,
நந்தியை தள்ளி வைத்த சிவனே, நந்தா உள்ளவாடா என்று ஏன் நீ அழைக்கவில்லை என்று கேட்டு, இவர்களுக்கு இருந்த இழிவு தீண்டாமை உனக்கும் இருந்ததா அந்த சிந்தனை என்று கேட்டு, அந்த நந்தனை மறந்தோம், இன்று நாம் யார் என்பதை மறந்தோம். இந்த மண்ணிலே பிறந்த சகஜானந்தா என்கிற நம்முடைய தாத்தன் 1916 பல பள்ளிக்கூடங்களை திறந்து பல ஆயிரம் பேர்களை படிக்க வைத்து கல்வியாளராக மாற்றிய மகத்தான மகான் சகஜானந்தர் அவர்கள். 36 ஆண்டுகள் இந்த சட்டசபையிலே உறுப்பினராக இருந்து சமூக மக்களுக்கு பணியாற்றிய மகத்தான மகன் சகஜானந்தர் அவர்கள். இந்த பெயர்கள் எல்லாம் உங்களுக்கு ஏதோ புதிதாக தெரிகிறது. நம் இன அடையாளங்களை, நமது முன்னோர்களை, நமது இன வரலாற்றை மறைத்தால் தான் இவர்கள் அதிகாரத்தில் இருக்க முடியும் என்பதாலேயே இதை திட்டமிட்டு செய்தார்கள். அந்த நந்தனாரை போற்றுகிற காலம் இப்போது வருகிறது. நந்தனார் பெருவிழா எடுக்கிற காலம் இப்போது வருகிறது. சகஜானந்தாவை கொண்டாடுகிற காலம் இப்போது வருகிறது. வருகிற ஜூலை 7ஆம் தேதி நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசர் அவருடைய பிறந்த நாள். பிறப்பின் அடிப்படையிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு பாராட்டுகிற இந்த கோட்பாட்டை தகர்த்து எரியாமல், இதற்கு மாற்றாக நீ ஒரு மாற்று கோட்பாட்டை உருவாக்கிக் கொள்ளாத வரை உனக்கு விடுதலை இல்லை என்ற பெருமுழக்கத்தை முன்வைத்த பெருமகனார் நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள். இந்த கூட்டத்தில் எந்த சொல் உன் மீது இழி சொல்லாக சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுத்து சொல்லாக மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லை என்ற முழக்கத்தை முன்வைத்தவனும் அவர்தான். இந்த கூட்டத்தில் எவன் பறையன் என்று கேட்டால் நான் தான் என்று திமிரி எழு என்று கற்பித்தவனும் அவர்தான். எது இழிவென்று கருதுகிறானோ அதையே எழுச்சி என்று காட்டு. ஆம், நான் தான் பறையன், இப்ப என்ன என்று கேள். அந்த பெருமகனார் பிறந்த நாள் இனி வரும் காலங்களே தமிழ் தேசிய இன பிள்ளைகளால் பறையர் ஆதி தமிழன் எழுச்சி நாளாக நாடெங்கிலும் கொண்டாடப்படுகிற நாளாக மாறும். கருணாநிதி பிறந்த நாள் செம்மொழி நாளாக கொண்டாடப்படுகிற போது எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனார் பிறந்த நாள் தமிழர் எழுச்சி நாள், பறையர் எழுச்சி நாளாக கொண்டாடப்படக்கூடாதா? மூன்று முறை இந்திய நாடாளுமன்றத்திலும், ஒரு முறை 1980 எக்மோர் தொகுதியிலே நின்று வென்று சட்டசபை தேர்தலிலும் வென்று இந்த மக்களுக்கு அரும்பணி ஆற்றிய பெருந்தகை நம்முடைய தாத்தா இளைய பெருமாள் அவர்கள். 1950 காலகட்டங்களில் பறையடிப்பது இழிவு என்று கருதப்பட்ட காலம். அது சாவுக்கடிக்கிற வரை, அது தாழ்த்தப்பட்டவன் அடிக்கிற இசைக்கருவி என்ற நிலை இருந்தது. அதை இழிவென்று தாத்தா இளைய பெருமாள் அவர்கள் கருதினார்கள். அதற்கு எதிராக பரப்புரை செய்து இந்த நிலையை ஒழிக்க வேண்டும், சாவுக்கு பறையடிக்க அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்ற போராடிய பெருமகன் நம்முடைய தாத்தா இளைய பெருமாள் அவர்கள். அந்த போராட்டத்தின் விளைவு இன்று என்ன? அவனுடைய பேர பிள்ளைகள் வந்தோம். அது சாதி பறை அல்ல, ஆதி பறையடா. அதை அடித்து பகை முகத்தில் அறையடா என்ற முழக்கத்தை இந்த பேரன் இந்த மன்றத்திலே தமிழ் கூறும் நல்லுலகிலே வைத்தேன். அது சாதி பறை அல்ல, ஆதி பறை. அதை அடித்து பகை முகத்தில் அறையடா என்று அடித்தேன். இன்றைக்கு படித்தவர்கள் எல்லோரும், ஏன் வெளிநாட்டுக்காரர்களோட வந்து நம்முடைய பறை இசையை, அது ஆதி இசை, தொன்மை இசை, தமிழனின் மூத்த இசை,
அறிவார்ந்த பெருமக்களே, எண்ணிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, தமிழன் யார் என்று கண்டுணர நீ ரொம்ப போராட வேண்டியதில்லை. கூட்டத்தில் எழுந்து பறையை எடுத்து ஆடி எவன் தன்னை எரியாமல் ஆடுகிறானோ அவனை எல்லாம் தனியா எடு. அவனெல்லாம் தமிழன். அவன் பரம்பரை இசையடா. அவன் ரத்த நாளங்களிலே ஊறி இருக்கிறதா பறையின் இசை. எந்த இசை அடித்தாலும் ஆவேசம் வராது, ஆட்டமும் வராது. அதற்கு போராடி அது சாதி பறையல்ல ஆதி தமிழன் இசைக்கருவி என்று மாற்றிய பெருமகன் நம்முடைய தாத்தா இளைய பெருமாள் அவர்கள். இன்றைக்கு படிக்கிறவர்கள், கல்லூரி மாணவர்கள், நான் என்னுடைய தன் விவர படத்தில் ஒரு காணொளி வைத்திருந்தேன் பாருங்கள். எல்லோரும் அதிக கற்ற பிள்ளைகள், பல்வேறு வேலைகளில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் பசை பறை இசை கருவியோடு வந்து நாங்கள் யார் என்று சொல்லிவிட்டு போவது இருக்கிறது. ஒரு சாதியின் பறையல்லடா, அது ஒரு இனத்தின் இசை கருவி என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். பேரார்வம் கொண்டிருந்தேன் அதை கற்றுக்கொள்வதற்கு. என் தம்பிகள் 6 மாசமாவது அதுக்கு நேரமாகும் என்றார்கள். அது எங்க இருக்கிறது? தம்பி தங்கச்சியில் அடிக்கும் போது பார்த்து ரசிச்சுட்டு போயிட வேண்டியதுதான். அரசியல் சாசனத்திலே சாதிய இழிவு தீண்டாமை ஒழிப்புக்கு சட்டம் வந்த பிறகும் 1955 இது நடைமுறைக்கு வந்துட்டது, தீண்டாமை ஒழிப்பு சட்டம். ஆனாலும் அந்த தீண்டாமை கொடுமை நாடெங்கிலும் ஒளிந்தவாடு இல்லை. பிறகு அன்றைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் 1965 இளைய பெருமாள் தீண்டாமை ஒழிப்பு கமிட்டி, தாத்தா இளைய பெருமாள் பெயரிலேயே 8 பேர் கொண்ட குழுவை அமைத்து அதற்கு தலைவராக நம்முடைய தாத்தா இளைய பெருமாள் அவர்களை நியமித்து இங்கே ஆவணத்தில் காட்டினார்கள். நாடெங்கிலும் பயணம் செய்து, என் தம்பி துரைமுருகன் குறிப்பிட்டது போல பிசிஆர் ஆக்ட் என்ற தாழ்த்தப்பட்ட மக்களின் மீது நிகழ்த்தப்படுகிற வன்கொடுமைக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வந்த பெருந்தகை நம்முடைய தாத்தா இளைய பெருமாள் அவர்கள். இதெல்லாம் இளைய தலைமுறை பிள்ளைகளின் இதயத்தில் நாங்கள் தூவுகிற விதை. இங்கே இருப்பவர்கள் யார்? இவர்கள் எங்கள் முன்னவர்களின் விதைகள், நாங்கள் அவர்களின் விதைகள். விதைத்தவர்கள் உறங்கிவிட்டார்கள், ஆனால் விதைகள் உறங்கவில்லை. என் முன்னவர்கள் விதைத்த விதையில் ஒற்றை மகன் சீமான் என்கிற விதை வந்தது. 37 லட்சம் விதைகள் முளைத்திருக்கிறது இந்த மண்ணிலே. இந்த 37 லட்சம் விதைகளும் விழுந்து எழுந்தால் 3 கோடி 4 கோடியாவது எம்மா நடக்காமல் போய்விடுமா என்ன? வாழ்நாள் முழுக்கும் உழைக்கும் மக்களின் கூலி உயர்வுக்காக அவர்கள் மீது சுமத்தப்பட்ட சாதிய இழிவு தீண்டாமை கொடுமைக்காகவும் போராடி தன்னலமற்று உழைத்த தமிழ் பெருந்தகை தன்னிகரில்லா தலைவர் பெருமானார் தான் நம்முடைய தாத்தா இளைய பெருமாள் அவர்கள் நம் அருகிலே இன்று சிலையாக நிற்கிறார்கள். இதெல்லாம் இனிவரும் காலங்களில் சிலையை பார்க்கிற போதெல்லாம் அவரை பற்றிய சிந்தனை, அவருடைய ஈகம், அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய செயல்பாடுகள் உங்கள் நினைவுக்கு வந்து போக வேண்டும். அவரை பற்றிய புத்தகங்கள், செய்திகளை தேடி தேடி இளைய தலைமுறை பிள்ளைகள் படிக்க வேண்டும். நம்முடைய தாத்தா ஆணைமுத்தவர்கள் இந்தியத்தில் தொடங்கி திராவிடத்தில் தொடர்கிறேன். தாத்தா ஆணைமுத்தவர்கள் படித்துக் கொண்டிருந்த காலத்திலேயே திருக்குறள் மீது, மானுட வாழ்க்கைக்கு அதுபோல ஒரு அறநெறி காட்டுகிற நூல் இல்லை என்கிற ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு அந்த உண்மையை உணர்ந்து தெளிந்து குறள் மலர் என்ற நூலை நடத்திய பெருந்தகை.
1952 ஆவணப்படத்தில் காட்டியது போல அவர் பார்த்து கொண்டிருந்த ஒழுங்குமுறை விற்பனை சங்கத்தினுடைய வேலையை தூக்கிவிட்டு முழு நேரமாக மக்கள் பணியாற்றுவதற்கு வந்த பெருமகனார் தான் நம்முடைய தாத்தா ஆனமுத்தவர்கள். இங்கே சமூக நீதி, இடப்பங்கீடெல்லாம் பேசுகிறோம். அந்த சமூக நீதியின் காவலன், சமூக நீதியின் நாயகனே நம்முடைய தாத்தா ஆனைமுத்தவர்கள் தான். ஆயிரத்தி 1950 தாழ்த்தப்பட்ட இந்த மக்களுக்காக, பழங்குடி மக்களுக்கான இடஒதுக்கீடு, இடப்பகிர்வு வந்துவிட்டது. 1943 வெள்ளக்காரர்களே அதை கொடுத்து விட்டார்கள். ஆனால் 1950 இருந்து அது நடைமுறைக்கு வருகிறது. அதனால் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு இல்லை. அது 1994 வரை செயலாக்கம் பெறவே இல்லை, வரவே இல்லை. இதை பார்த்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் வாழ்க்கையில் கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் அதிகாரம் எதுவும் கிடைக்காத ஒரு இருள் சூழ்ந்திருந்த நிலையில் பேரொழியாக வந்த பெருமகன் நம்முடைய தாத்தா ஆனைமுத்தவர்கள் 1978 தன்னுடைய தோழர்களோடு வட இந்தியா முழுமைக்கும் பயணம் செய்த அந்த நாட்டில் அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள், குடியரசுத் தலைவர்கள், ஒவ்வொரு மாநிலத்தின் முதல்வர்கள், நாட்டின் பிரதம அமைச்சர் எல்லோரையும் சந்தித்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு, இடப்பகிர்வு, விகிதாச்சார அடிப்படையிலானவர்களுக்கு பங்கீடு, அது தேவை, அது ஏன் என்பதை வலியுறுத்தி வலியுறுத்தி ஒற்றை மகனாக பேசி 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 பெரும் கிளர்ச்சியை ஏற்படுத்தியவர் நம்முடைய தாத்தா ஆனைமுத்தவர்கள். வாழ்நாளில் அந்த பெருமக்களோடு அருகில் இருந்து அமர்ந்து சந்தித்து பேசுகிற பெருவாய்ப்பை பெற்றவன் என்பதில் நான் என் பிறவி பயனை அடைந்திருக்கிறேன். இந்த மண்ணிலே ஒற்றை மகனாக உழைத்து உழைத்து அரும்பாடாற்றி எல்லோருடைய சம்மதத்தையும் பெற்று அவர் 1980 மண்டல் என்கிறவர் தலைமையிலே ஒரு குழுவை அமைத்தார்கள். 78 தாத்தா போய் பயணம் செய்கிறார். 79 மண்டல் என்கிற ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலே மண்டல் கமிஷன், மண்டல் குழு அமைக்கிறார். கடைசியாக 1982 தான் அதை நாடாளுமன்றத்தில் இந்த அறிக்கையை தாக்கல் செய்கிறார்கள். பிறகு நாடெங்கிலும் கிளர்ச்சி, உங்களுக்கு தெரியும். மண்டல் கமிஷனை எதிர்த்து பெரிய கிளர்ச்சி, பெரிய போராட்டம் வருகிறது. அப்போது விபி சிங் பிரதமராக 1990 இதற்கான ஆணையை பிறப்பிக்கிறார். அப்போதும் அது செயல்பாட்டிற்கு வரவில்லை. 1994 தான் அதில் செயல்பாட்டிற்கு வருகிறது. அந்த ஒற்றை மகன் போராடி பெற்றுக் கொடுத்த இடஒதுக்கீடு தான் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இடஒதுக்கீடு. 69 விழுக்காடு இன்னைக்கு இடஒதுக்கீடு பெற்றிருக்கிறது என்றால் அது ஒரே ஒரு மகனின் ஈடுபாட்டான அர்ப்பணிப்பான உழைப்பு. அந்த உழைப்பிற்கு உரிமையாளர் நம்முடைய தாத்தா பெருமைக்குரிய ஆனைமுத்தவர்கள் என்பதை எவரும் மறுக்க முடியாது. அந்த காலகட்டத்தில் அன்றிலிருந்து இன்று வரை இந்த சாதனைக்காக அவர் எந்த சான்றிதழையும் பெறவில்லை. யாருடைய பாராட்டிற்கும் நன்மதிப்பிற்கும் அவர் நின்றதும் இல்லை. எனக்கு தெரிந்து ஒரே ஒரு மகன்தான் இந்த நாட்டில் இடஒதுக்கீட்டு இந்த சமூக நீதி நாயகன், மண்டல் நாயகன் நம்முடைய தாத்தா ஆனைமுத்தவர்களை அழைத்து உள்ளரங்கிலே நிகழ்வு நடத்தி பாராட்டிய ஒரே ஒரு தலைவர் நம்முடைய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான். அந்த பாராட்டு கூட்டத்திலே முன் இருக்கையிலே இருந்து கைதட்டிய மகன் நான் என்பதால் அதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். வேற எந்த திராவிட இயக்கமும் எந்த அரசியல் இயக்கங்களும் இவ்வளவு பெரிய சாதனையை ஒற்றை மகனாக சாதித்து தமிழ் பெருங்குடிக்கு தந்திருக்கிறார் என்று பாராட்டவில்லை, போற்றவில்லை. ஆனால் அவர்கள் போராடியது, அவர்கள் அர்ப்பணித்து நின்றது ஒரு தலைமுறை நம்மளை போற்றும் கொண்டாடும் என்பதற்காக அல்ல, தாங்கள் பிறந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டிய பிறவி கடமை என்று செய்தார்கள்.
ஒரு மனிதன் வாழும் வரை தனக்காக வாழ்ந்து இறந்தால் அவன் மனிதன், வாழும் போது பிறருக்காக வாழ்ந்து இறந்தால் அவன் புனிதன். அப்படி புனிதமான மகான்கள் தான் நம்முடைய தாத்தாக்கள் மூவர். இந்த உலகம் என் அன்பு தம்பி தங்கைகளை யாருக்கும் மரணத்தை தர மறுப்பதில்லை. ஆனால் வாழும் போது பிறருக்காக வாழ்ந்த ஒருவனை ஒருபோதும் மறப்பதில்லை. அதைத்தான் இன்று நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நமக்காக வாழ்ந்து மறைந்த அந்த மாபெரும் ஆத்மாக்களை நாம் இன்று போற்றிக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சமூக நீதி சரித்திர நாயகன் நம்முடைய தாத்தா ஆணைமுத்தவர்கள். இந்த மண்ணிலே இந்த நிலப்பரப்பு, இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது, அது விடுதலைக்கு போராடி சிறைப்பட்ட போது பெற்ற பிள்ளைகளோடு சிறைக்கு சென்ற வீர பெருமாட்டி நம்முடைய பாட்டியார் அஞ்சலை அம்மாள் அவருடைய அரசியல் உதவியாளராக நம்முடைய தாத்தா பணியாற்றி இருக்கிறார் என்பது வரலாற்றில் பெரும் சிறப்பு. பிறகு 57 குரல் முரசு என்ற இதழை நடத்தி, பிறகு 94 74 அவர் சிந்தனையாளன் என்ற இதழையும் தொடர்ந்து நடத்தி இந்த மண்ணின் மக்களை, இளைய தலைமுறை பிள்ளைகளை சிந்திக்க தூண்டிய ஒரு சிற்பி என்பதை நாம் மறந்துவிட முடியாது. 1981ஆம் ஆண்டு அப்போதுதான் ஈழ விடுதலை போராட்டம் தொடங்கி வளர்ந்து கொண்டிருந்த காலத்தில் அங்கே சென்று அந்த நிலத்தையும் மக்களையும் சந்தித்து வந்து வெளியிலே வந்த நம்முடைய தாத்தா அவர்கள் ஈழத் தமிழர்களையும் மலையக தமிழர்களையும் பாருங்கள், அவர்களுக்காகவும் பேசுங்கள் என்று ஒரு நூலை எழுதி வெளியிட்டவர். அப்படிப்பட்ட நம்முடைய தாத்தா ஆணைமுத்தவர்கள் ஐயா ஈவே ராமசாமி அவர்களினுடைய பெருந்தொண்டராக இருந்தார். அதே ஐயா அவர்களால் பேரறிஞர் என்று போற்றப்பட்டவர் நம்முடைய தாத்தா ஆணைமுத்தவர்கள். கடைசி வரை இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக அர்ப்பணித்து நின்று அரும்பாடாற்றிய பெருமகனார் நம்முடைய தாத்தா ஆணைமுத்தவர்கள். இட ஒதுக்கீடு, இட ஒதுக்கீடா இட பங்கீடா, இதில் தெளிவாக நாம் இருக்க வேண்டும். இட ஒதுக்கீடு ஒதுக்கீடு என்றுதான் ஒதுக்கி ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். நமக்கு வேண்டியது இட பகிர்வு, இட பங்கீடு. அது சமூக அடிப்படையில பொருளாதார அடிப்படையில என்பதிலும் நமக்கு தெளிவு தேவைப்படுகிறது. முன்னேறிய வகுப்பினர், சோசியலி ஃபார்வர்டு, எக்கனாமிக்கலி பேக்வர்டும்பா, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள். நாம் சோசியலி எக்கனாமிக்கலி பேக்வர்ட், சமூகத்தாலும் பொருளாதாரத்திலும் பின்தங்கிய மக்கள். இந்த நாட்டில் இடஒதுக்கீடு, இடப்பகிர்வு முறை என்பதே ஏழை என்பதற்காக அல்ல, ஏழை பணக்காரன் என்பதற்கு கொண்டு வரப்படவில்லை. தீண்டத்தகாதவன், இழிசாதி, தாழ்ந்த மக்கள் என்பதற்காகவே கொண்டு வரப்பட்டது. சீமான் இந்த தெருவில் நடக்கக்கூடாது என்பது அவன் ஏழை என்பதற்காக அல்ல. இந்த குளத்தில் குளிக்கக்கூடாது, இந்த கோயிலுக்குள் நுழையக்கூடாது, இந்த கல்வியை படிக்கக்கூடாது, இந்த வேலைக்கு வரக்கூடாது என்பது இருந்த நிலை அவன் ஏழை என்பதற்காக அல்ல. அவன் தாழ்ந்தவன், இழிசாதி, பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு என்ற தீண்டாமை கொடுமைகளால் நிராகரிக்கப்பட்டு, கல்வி மறுக்கப்பட்டு, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரங்கள் மறுக்கப்பட்டு கிடந்த சமூகம் நாம். அந்த நிலையிலே எதன் பொருட்டு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரம் எனக்கு மறுக்கப்பட்டதோ அதன் பொருட்டே எனக்கு இதெல்லாம் தரப்பட வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், சாதி வாரி இடப்பகிர்வு. அதை அவரவர்கள் குடிகளின் எண்ணிக்கைக்கேற்ப கொடுக்க வேண்டும் என்பதுதான் சரியான இடப்பங்கீடு என்று நம்முடைய கோட்பாடு, நிலைப்பாடு. அதற்காகவே போராடி வருகிறோம். நீங்கள் எடுத்து கொடுக்காதீர்கள், எண்ணி கொடுங்கள். அள்ளி கொடுக்காதீர்கள், அளந்து கொடுங்கள் என்ற கோட்பாட்டை முன்வைத்து நிற்கிறோம். தொடர்ந்து போராடி வருகிறோம். எங்களுடைய கனவு உண்மையாக
சரியான சமூக நீதி என்பது சாதிவாரி கணக்கெடுப்பு, குடிவாரி கணக்கெடுப்பு, அவரவர் எண்ணிக்கைக்கேற்ப இடப்பகிர்வு. அதான் சரியான சமூக நீதி. தேவேந்திரகுல மக்களை பட்டியல் சமூகத்திலிருந்து வெளியேற்றம், பிறகு பஞ்சம நில மீட்பு. இதுதான் தமிழ் தேசிய பிள்ளைகளின் பெருங்கனவு. கடைசியாக திராவிட இயக்கங்களில் தொடங்கி பயணித்து வந்தாலும் நம்முடைய தாத்தாவினுடைய நிலைப்பாடு தமிழர்களுக்கென்று ஒரு தாயகம், அது தனித்தமிழில சோசலிச குடியரசு, பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் தலைமையிலே அது அமைய வேண்டும் என்பதுதான் அவருடைய இறுதி மூச்சு, அவருடைய பெருங்கனவு. அங்குதான் இறுதி நிலைப்பாடு, இறுதி கால், இறுதி தடம் தமிழ் தேசிய தடமாக பதித்தார் நம்முடைய தாத்தா ஆணைமுத்தவர்கள். நாம் எல்லோரும் அப்படித்தான். இந்தியத்தில் தொடங்கி திராவிடத்தில் நடந்து கடைசியாக தெளிவு பெற்றோம். தமிழ் தேசிய அரசியல் ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடிவுக்கு முடிவுக்கு ஒரே வழி என்று. என்னுடைய அம்மா அமுதா நம்பி குறிப்பிட்டது போல, இங்கே வரலாற்று நாயகர்கள் நம்முடைய ஐயா வள்ளுவன் இல்லை, ஆனால் தாத்தாவுடைய மகன் இளைய மகன் சோழன் நம்பியார். இந்த வரலாற்றில் பெரும்பங்கு அவருக்கும் உண்டு. சிறை கொட்டடியில் அவரும் வாடினார். தாத்தாவிற்கும் வள்ளுவன் மூத்த மகனாருக்கும் தான் தூக்கு தண்டனை, முதலில் தாத்தாவிற்கு, பிறகு ஐயா வள்ளுவன் அவர்களுக்கும். ஐயா சோழன் நம்பியார் சிறை தண்டனை, ஆயுள் தண்டனை பெற்று உள்ளே, பிறகு விடுதலையான பிறகு நீண்ட நாள் சிறையிலே கழித்து விட்டதால் சிறை தண்டனை கைதி, வயசு போய்விட்டது. யார் இவரை திருமணம் செய்து கொள்வார்கள் என்ற போது ஒரு இளைய மகள், என் மாமாவை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று, என் மாமாவை நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் வேறு யார் திருமணம் செய்து கொள்வார் என்று துணிந்து வந்து மணந்து கொண்ட மகத்தான மகள் நம்முடைய அம்மா அமுதா நம்பியவர்கள். இன்னும் நம் வரலாற்றின் எச்சங்கள் மிச்சங்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பெருமையோடு நினைவுபடுத்த வேண்டும், போற்ற வேண்டும். அந்த வயதில் அப்படி ஒரு துணிந்த முடிவை எவரும் எடுக்க முடியாது, எவரும் எடுக்க முடியாது. இன்றைக்கும் நம்முடைய ஐயா சோழன் நம்பியார் அவர்கள் அரும்பாடாற்றுகிறார் தமிழ் சமூக ஒருமைக்கு. அன்றைக்கு தாத்தா இளைய பெருமாளையும் நம்முடைய ஐயா மருத்துவர் ராமதாசையும் ஒன்றிணைத்து தமிழ் சமூகத்தில் பெருஞ்சமூகமாக இருக்கிற பாட்டாளி வர்க்க பாட்டாளி மக்கள், பறையர் சமூக மக்கள், வன்னியரையும் ஆதி தமிழ் குடிகளையும் ஒன்றிணைத்து விட முடியாதா என்று அரும்பணி ஆற்றினார். அதன் பிறகு நம்முடைய ஐயா மருத்துவர் அவர்களையும் நம்முடைய அண்ணன் திருமாவளவர்களையும் இணைத்து தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்று தொடங்கி அவரும், அண்ணன் ஓவியர் சந்தானம், ஐயா மருத்துவர் சேதுராமன் போன்றவர்கள், அண்ணன் அரிமதி போன்றவர்கள் அரும்பாடு ஆற்றினார்கள். தமிழ் சமூகத்தின் பிளவு நீங்கி தமிழ் பேரினத்தின் மக்களாக ஒன்றிணைந்து இந்த தமிழர் நிலத்தை தமிழர் ஆளுகிற ஒரு நிலைமையை உருவாக்கிவிட முடியாதா என்று பெரும் கனவு கண்டார். அந்த படையிலே நானும் ஒரு சிறிய தளபதியாக இணைந்து நின்றேன். ஆனால் காலம் அதை எங்களுக்கு அந்த மகத்தான வெற்றியை கையளிக்கவில்லை. ஆனாலும் நாங்கள் துவண்டு விடவில்லை. நாங்கள் செய்ய வருகிற பணியை நாங்கள் அறிவாசனால் அம்பேத்கர் இட்ட பணியை செய்கிறோம். என் அன்பு தம்பி தங்கைகளே, மாநாட்டிலே புரட்சியாளர் அம்பேத்கர் பேசுகிறார். தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒன்றிணைய வேண்டியது மிகவும் அவசியமாகிறது என்பதை குறிப்பிடுகிறார். இதை நான் குறிப்பிட்டது என்பது பிற்படுத்தப்பட்ட மக்களின் தலைவர்களாக வந்த பிரதிநிதிகள் என்னை சந்தித்து வைத்த கோரிக்கையின் அடிப்படையிலே இந்த கருத்தை வலியுறுத்தினேன் என்று பதிவு செய்கிறார். இந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், இவர்கள் இருவரினுடைய தேவையும் ஒன்றாக இருப்பது மிகவும் வியப்பாக இருக்கு. இருவருடைய தேவையுமே ஒன்றுதான். ஆனால் அந்த தேவை நிறைவேறாமல் இருப்பதற்கு காரணம் இருவரும் கூட்டமும் இணையாமல் இருப்பதுதான் என்று வருந்துகிறார். அதான் மிகுந்த வேதனைக்குரியது என்று பதிவு செய்கிறார். இந்த
இந்த நாட்டிலே தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களின் விழுக்காடுதான் அதிகம். ஆனால் இந்த மக்களிடத்திலே அதிகாரம் இல்லாமல் உரிமையிலிருந்து அடிமையாக வாழ வேண்டிய நிலைமை வர காரணம் இந்த ஓர்மை இல்லாததுதான். பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களோடு இணைந்து நிற்பதென்பது, அவர்களோடு இணைந்து நின்றால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இருக்கிற சமூக தாழ்வு நமக்கு வந்துவிடும் என்று இவர்கள் அஞ்சுகிறார்கள். அதுதான் அதற்கு காரணம் என்று அறிவாசன் அண்ணல் அம்பேத்கர் பதிவு செய்கிறார். பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது, புரட்சியாளர் நமக்கு சொன்னது, நீங்கள் செய்ய வேண்டியது, நாம் செய்ய வேண்டியது, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களை ஒன்றிணைக்க வேண்டியதுதான் இன்றைய இருகால தேவை என்கிறார். வயது வந்தவர்களுக்கெல்லாம் ஓட்டுரிமை, வாக்குரிமை கொடுத்து விட்ட பிறகு இந்த நாட்டின் அதிகாரத்தை பெறுவதென்பது அவர்களினுடைய பெறுவதற்கு எந்த உரிமை தடையும் இல்லை என்று போதிக்கிறார். அப்ப தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒன்றிணைந்து நின்றால் ஒட்டுமொத்த அதிகாரமும் நமது கைக்கு வரும். அந்த புரட்சியாளர் போதித்த வழியில்தான் இன்று தமிழ் இளம் தலைமுறையினர் நாம் பயணிக்கிறோம். அதற்காகவே அரும்பாடாற்றிய பெருமக்கள் நம்முடைய தாத்தா இளைய பெருமாள் ஆணைமுத்து, நம்முடைய தாத்தா கலிய பெருமாள் அவர்கள். உழைக்கும் மக்கள் உழைத்து உழைத்து ஆண்டைகளுக்கு அறுவடை செய்து கொடுத்துட்டு கூலி நெல் இல்லாமல் பட்டினி கிடக்கிற காலத்தை பார்த்து மனம் பதறி நெற்களை அறுவடை செய்து உழைக்கும் மக்களுக்கு கொடுக்க தொடங்கினார். மக்கள் புரட்சியை நெல் மணியில் இருந்து தொடங்கினார், நெல்லில் இருந்து தொடங்கினார். அந்த புரட்சி பரவவே ஆட்சியாளர்களுக்கு அச்சுறுத்தியது. அவரை தேடத் தொடங்கினார்கள். தலைமறைவு வாழ்க்கை பாதுகாப்புக்காக தோட்டத்திலே வெடிகுண்டு சிறைக்குள்ளே செய்ததை தம்பி துரைமுருகன் குறிப்பிட்டார். வெடிகுண்டு செய்யும்போது அவருடைய தோழர்கள் கணேசு, சச்சில், காணியப்பன், அந்த காணியப்பன் பெயரை தான் நம்முடைய ஐயா சோழன் நம்பியாரும் அவருடைய இணையர் அம்மா அமுதா நம்பியும் தன் அன்பு மகன் மூத்தவனுக்கு காணியப்பன் என்கிற பெயரை அவருடைய நினைவாக இன்றும் சூட்டி மகிழ்கிறார்கள். அவர் மருத்துவராக புதுச்சேரியிலே பணி செய்கிறார். இவர்கள் வெடிகுண்டை தயாரிக்கிற போது எதிர்பாராத விதமாக குண்டு வெடித்து விடுகிறது. அதில் காயமுற்று கை கால்களை இழந்து துண்டு உடலாக கிடக்கிறார். அதிலே சர்ச்சில் அவர்கள். சர்ச்சிலை போய் கேட்கிற போது புலவர் எப்படி இருக்கிறார், அவர் சாக கிடக்கிறார், புலவர் எப்படி இருக்கிறார் என்றுதான் கேள்வியை எழுப்புகிறார். புலவர் காயத்தோடு அங்கு கிடக்கிறார். போய் பார்க்கிறார்கள், புலவர் உயிர் இருக்கிறது, துடித்துக் கொண்டிருக்கிறது, முழங்கல் சத்தம் கேட்கிறது, புலவர் உயிரோடு இருக்கிறார் என்கிற செய்தியை சர்ச்சிலுக்கு சொல்கிறார். அப்போது அவர் சொல்கிறார், புலவர் புரட்சியை முன்னெடுப்பார், மரண நொடியிலும் புலவர் புரட்சியை முன்னெடுப்பார் என்று உலக தலைவர் மாவோ வாழ்க, மால்கோ வாழ்க என்று முழங்கி தன் உயிர் மூச்சை முடித்துக் கொள்கிறார். ஆனால் சற்று பின்னாடி இருந்தால் தமிழ் பேரினத்தின் பெருந்தலைவன் பிரபாகரன் வாழ்க, பிரபாகரன் வாழ்க என்ற முழக்கத்தை முன்வைத்திருப்பார். அதற்காக தேடப்பட்டு சிறைபிடிக்கப்பட்ட தாத்தா கலியபெருமான் அவர்களுக்கு மரண தண்டனை விதிப்பதற்கு முன்பு நீதிமன்றத்திலே நிற்கிற போது இந்த நீதிமன்றத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, இது அதிகாரத்தில் இருப்பவனுக்கு துவம் போடுகிறது, அதற்காக வேலை செய்கிற மன்றம், இதிலே எங்களுக்கான நீதி கிடைக்கப்பெறாது, கிடைக்க வாய்ப்பில்லை, அதனால் இந்த நீதிமன்றத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்ற முழக்கத்தை முன்வைக்கிறார். இப்படி நீதிமன்றத்தை அவமதிப்பது என்பது அவருக்கு தெரியும், தூக்கு கயிறு தன் கழுத்தை இருக்கும் என்று தெரிந்தும் இந்த முழக்கத்தை முன்வைத்த மகன் நம்முடைய தாத்தா கலியபெருமாள் அவர்கள். மரணத்திற்கு அஞ்சாத ஒரு மாபெரும் வீரனாக நம்முடைய தாத்தா இளைய புரட்சியாளன் பகத்சிங் அவர்கள் தூக்கு தண்டனை என்று தெரிந்தும்
சிறிதும் அஞ்சாது நின்றவன். இந்த நிலத்திலே நம்முடைய தாத்தா பகத்சிங்கும் மறிவடியுமாக நின்ற மகன் நம்முடைய தாத்தா கலியபெருமாள் அவர்கள். மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தால் விடுதலை என்கிற போது உயிர் பிச்சை கேட்டு ஒருபோதும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்க மாட்டேன். அதை படிக்கும் போதெல்லாம் பகத்சிங் வந்து வந்து போவான். இதேதான் அவனுடைய தோழர்கள். பகத்சிங் நீ மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தால் மரண தண்டனையிலிருந்து விடுதலை பெற்று வெளியே வந்து இன்னும் வீரியமாக போராடலாம் என்ற கருத்தை முன்வைக்கிற போது எல்லோரையும் போல வாழ வேண்டும் என்கிற எனக்கும் இருக்கிறது. ஆனால் வெளியே வந்து போராடுவதை விட துணிந்து இந்த தூக்கு கயிற்றை முத்தமிட்டு நான் உயிரீகம் செய்தால் பகத்சிங்கை போல வீரமிக்க இளைஞர்களை இந்த நாட்டு விடுதலைக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று எண்ணற்ற தாய்மார்கள் விரும்புவார்கள். அதற்காக நான் இந்த மரணத்தை மகிழ்ச்சியோடு முத்தமிடுகிறேன் என்று முன்வைத்தான். கடைசி வரை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்க மறுத்தான். அதை போலவே தமிழர் நிலத்தில் நம்முடைய தாத்தா மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்க முடியாது, நான் மகிழ்ச்சியோடு மரணத்தை முத்தமிடுவேன் என்கின்ற மகத்தான வீரன் நம்முடைய தாத்தா கலியபெருமாள் அவர்கள். அவர் மரண தண்டனை ரத்து செய்ய சொல்லி ஒருபோதும் போராடலை, மக்கள் போராடி அதனால்தான் மக்கள் துணையோடு மரணத்தை வென்றேன் என்ற புத்தகத்தை எழுதினார். எங்கள் அம்மா அமுதா நம்பி சொன்னது போல என்னோடு சந்தித்து நிறைய நேரம் 2 பேரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். எனக்கும் பாடம் தான் எடுத்தார். ஒரு நாற்காலி மேலே கால் மேலே காலை அப்படி தூக்கி உட்கார்ந்து போய் இதே சிவப்பு துண்டை போர்த்தி கொண்டு உட்கார்ந்து இருந்தார். சந்தித்த இடம் தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவருடைய திருமண மண்டபம், தியாகராய நகரிலே, ஹபீபுல்லா சாலையிலே. இங்கு மங்கமாக ஓடிக்கொண்டிருந்த, அப்போது 25 ஆண்டுகள் ஆயிட்டது இல்ல, இங்கு மங்கமா ஓடிக்கொண்டிருக்கேன், திரைப்படத்துறையில் இருக்கிறேன். என்னை பார்த்து வா இங்க வா உட்காரு, உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்ல. இது கைப்பையில ஒரு புத்தகம் வைத்திருந்தார், இதை வச்சுக்க, நான் படிச்சுக்க என்ன அந்த புத்தகத்தை கொடுத்தார். இன்னும் அந்த நினைவு அப்படியே எனக்கு பசுமையாக ஓடுது. வச்சுக்க, படிச்சுக்க என்று. ரொம்ப நன்றி தாத்தா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வச்சு படிச்சேன். அதை படிக்கும் போது அவருடைய வாழ்க்கை ஒரு பெரிய பயணம், நீண்ட பயணம். வருது ஆயுதமேந்திய கிளர்ச்சியின் மூலம்தான் அடிமை தேசியனத்தின் உரிமையை பெற முடியும் என்கிற ஆழ்ந்த நம்பிக்கை. போராட்டம் 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 போராடி வந்து கடைசியாக மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை முன்னெடுக்க முடியாது. அதான் அவர் முடித்திருப்பது. அவர் முடித்த இடத்தில் பேரன் தொடங்கினேன், மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தி புரட்சியை முன்னெடுக்கிறேன். ஒருவன் இந்த மண்ணுக்கு மக்களுக்காக போராடி வந்தால் தன்னை அர்ப்பணிப்பான். தன் மனைவியை, தன் உற்றார் உறவினர்களை, பெற்ற பிள்ளைகளை எல்லாம் களத்திலே அர்ப்பணித்து நிற்க வைத்த மகத்தான மகன் தமிழர் நிலத்திலே ஒரே ஒருவன் தான் நம் தாத்தா கலியபெருமாள் தான். ஈழ தாயகத்தில் தான் மட்டுமல்ல, தன் மனைவியை, பெற்ற பிள்ளைகளை அத்தனை பேரையும் தாயக விடுதலைக்கு பலியிட்ட உலக புரட்சியாளன் நம்முடைய தலைவன் பிரபாகரன் தமிழர் நிலத்தில் தன் மனைவியை, பிள்ளைகளை எல்லோரையும் சிறை கொட்டடியிலே வாட வைத்து இந்த அடிமை தமிழ் தேசியனத்தின் உரிமைக்கு களப்பணியாற்ற வைத்த மகத்தான புரட்சியாளன் நம்முடைய தாத்தன் கலியபெருமாள் தான். அப்படி ஒருவன் இருக்கவே முடியாது. குடும்பம் வதைபடுதென்றால் வாயை மூடிக்கொண்டு போய் போடுவார்கள். எத்தனை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுப்பார்கள். உடனேயே கருணாநிதி போல தலைவர் உண்டா, திமுக போல ஆட்சி உண்டா பேசி விடுவார்கள். ஆனால் உயிரே போனாலும் தன் இனத்தின் உரிமை போய்விடக்கூடாது என்று நின்ற புரட்சியாளன் நம்முடைய தாத்தா கலியபெருமாள் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையை, அப்படிப்பட்ட துயரத்தை தமிழ்நாட்டில் எந்த குடும்பமும் அனுபவித்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட குடும்பம் தாத்தா கலியபெருமாள் உடையது. அதிலே சான்றாக, வரலாற்று சான்றாக நம்மிடத்திலே
நம் முன்னாடி நம்முடைய ஐயா சோழன் நம்பியாரும் நம்முடைய அம்மா அமுதா நம்பியும் இருக்கிறார்கள் என்பது தமிழ் பெரும் சமூகத்தின் பெருமை. அவர்களை போற்றாது போனால் நாளைய தலைமுறை வரலாற்றை படித்து நம்மை தூற்றும் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அண்ணன் தமிழரசன் அவர்கள் மீசா சட்டத்திலே சிறைப்படுத்தப்படுகிறார்கள். தாத்தா கலியபெருமாள் திருச்சியிலே சிறையிலே, தம்பி துரை கூட குறிப்பிட்டார். மீசா சிறை கைதி என்பதால் அண்ணனுக்கு கட்டில் நாற்காலி எல்லாம் கொடுக்கிறார்கள், சிறந்த படுக்கை எல்லாம் கொடுக்கிறார்கள். அதை தாத்தாவே எழுதுகிறார். அண்ணன் தமிழரசன் அவர்கள் தன்னுடைய கட்டிலையும் இருக்கையையும் தாத்தாவிற்கு கொடுத்து விட்டு தரையிலே படுத்தார் என்பது அண்ணன் தமிழரசன் அவர்கள் தாத்தா கலியபெருமாள் மேல வைத்திருந்த மதிப்பும் மற்றும் உங்களுக்கு அறிய தருகிறார். ஒரே நோக்கத்திற்காக நிரண்ட இரண்டு பாதைகள், இரண்டு வழித்தடங்கள் நம்முடைய தாத்தா கலியபெருமாளும் நம்முடைய அண்ணன் தமிழரசன் அவர்களும். கடைசியாக சிறையிலே அந்த அரிய வாய்ப்பையும் தாத்தா பெற்றிருக்கிறார். நம்முயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்களையும் சென்னை சிறையிலே இருக்கிற போது, தலைவர் சிறைப்பட்ட போது ரெண்டு தலைவரும் தாத்தாவும் சந்தித்து பேசியிருந்திருக்கிறார். அதிலே தாத்தாவோட பழகியதை மொத்தமும் உள்வாங்கிக் கொண்டு தலைவர் தந்த வார்த்தை, தமிழகத்திலே இருக்கிற தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமான ஒரே தலைவன் கலியபெருமாள் அவர்கள், உண்மையான மக்கள் தொண்டன் கலியபெருமாள் அவர்கள். ஆவணப்படத்தில் கூட குறிப்பிட்டார்கள், ஒருவேளை நான் தமிழகத்திற்கு வந்தால் ஐயா கலியபெருமாள் அவர்கள் நினைவிடத்திற்குத்தான் செல்வேன் என்று. என் தலைவன் இந்த கருத்தை சொன்னது ஐயா நெடுமாறன் அவர்களிடத்திலே. என் தலைவன் என்னிடத்திலே சொன்ன கருத்து, தமிழ் இனத்திலே தமிழகத்திலே ஒரு மகத்தான வீரன் என்று குறிப்பிட்டது நம்முடைய ஐயா வீரப்பனார் அவர்களை. அவரை இங்கே கொண்டு வந்து பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். கெடுவாய்ப்பாக அது நடக்கவில்லை என்று என்னிடத்திலே வருந்தினர். ஒரு வீர மகன் வீரத்தை நேசிக்காமல் எப்படி இருப்பார்? வீரத்தை காதலிக்காமல் எப்படி இருப்பார்? அளப்பரிய அர்ப்பணிப்பும் ஈடுபாட்டையும் கொண்டு இங்கே நம்முடைய பொருளாளர் ஐயா பாரதி செல்வன் அவர்கள் குறிப்பிட்டது போல, தமிழர் நிலத்தில் பிற இனத்தவர்கள் எல்லாம் உயர்ந்த பதவிகள் அதிகாரத்தில் இருந்து நம்மளை ஆட்சி செலுத்துகிறார்கள், அதிகாரம் செலுத்துகிறார்கள். ஆனால் இந்தியாவில் எந்த பிற நிலத்திலும் தமிழர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லையே. இந்த நிலையிலிருந்து மீள எழ வாழ தமிழ் சமூகத்துக்கு வழி இல்லையா என்றுதான் அதை மாற்றுவதற்கு, தமிழ் பேரினத்தை தேற்றுவதற்கு பெரும்பாடாற்றியவர் நம்முடைய தாத்தா கலியபெருமாள் அவர்கள். இவர்கள் கையளித்த கடமையைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பாதையை தேடாதே உருவாக்கு என்பது தலைவனின் தத்துவம். அந்த பாதையை தேட வேண்டிய அவசியம் இல்லை என்று போட்டு தந்த பெருமக்கள் நம்முடைய தாத்தாக்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, ஒரு புலவன் ஒருவன் புரட்சியாளனான கதை தெரியுமா? புலவர் கலியபெருமாள் செய்த தியாகம் உனக்கு புரியுமா? புலவன் ஒருவன் புரட்சி செய்த கதை தெரியுமா? புலவர் கலியபெருமாள் செய்த தியாகம் உனக்கு புரியுமா? தமிழா, உனக்கு புரியுமா? அநீதி கண்டு பொறுக்காமல் வெகுண்டு எழுந்தவன், ஆண்டைகளின் அதிகார திமிரை உடைத்தவன், உழைக்கும் மக்கள் உயர்வுக்காக தன்னை ஈந்தவன், ஊனுறக்கம் பாராமல் உழைத்த பெருமகன், ஆளும் வர்க்கம் நடுங்க நடுங்க படை திரட்டியவன், ஆளும் வர்க்கம் நடுங்க படை திரட்டியவன், பெரும் ஆற்றல் மிக்க தமிழ் அரசனை
வழிநடத்தியவன். குடும்பத்தையே கொள்கை வழி நடத்தி சென்றவன். சிறை கொடுமைகளை அவர்களுக்கும் பரிசளித்தவன். சாதியத்தை வேறறுக்க சபதமேற்றவன். தமிழ் சங்கதிக்கு தன் இருப்பை பரிசளித்தவன். தன் தடத்தை பாதையாக்கி தந்தவன். தன் வரலாற்றை, தன் போராட்டத்தை நூலாக்கி தந்தவன். கொடுமை கண்டு அஞ்சாமல் துணிந்து நின்றவன். கொடுமை கண்டு அஞ்சாமல் துணிந்து நின்றவன். கொள்கைக்காக பெருந்துயர பெரும் வலியை தாங்கி நின்றவன். கொண்ட கொள்கைக்காக பெரும் வலியை தாங்கி நின்றவன். குறிஞ்சி மலரின் காலத்தை சிறையிலேயே கழித்தவன். பாட்டு பாடி பரிசு பெற்ற புலவன் அல்லன். பாட்டு பாடி பரிசு பெற்ற புலவன் அல்லவன். புரட்சி படை நடத்த நம்மையெல்லாம் அழைத்த பெருநெருப்பு அவன். பாட்டு பாடி பரிசு பெற்ற புலவன் அல்லவன். புரட்சி பாதைக்கு நம்மையெல்லாம் அழைத்த பெருநெருப்பவன். தமிழ் தேசிய தந்தையாக உயர்ந்து நிற்பவன். தமிழினத்தின் விடியலுக்கு ஒளி கொடுப்பவன். தமிழ் தேசிய தந்தையாக உயர்ந்து நிற்பவன். தமிழினத்தின் விடியலுக்கு ஒளி கொடுப்பவன். தமிழீழ தேசியத்தை, தமிழீழ விடுதலையை ஆதரித்தவன். தலைவர் பிரபாகரனால் போற்றப்பட்ட மக்கள் தொண்டனவன். மரணத்திற்கு மரணத்தை தந்த மாவீரன். மரணத்திற்கே மரணத்தை தந்த மாவீரன். மக்கள் துணையோடு மரணத்தை வென்ற மகத்தான தலைவன். போராட்டம், நெடும் பயணம் அவனின் சொத்து. போராளிகளுக்கெல்லாம் அவன் ஒருவனே வித்து. எழிலமதன் எழுதிய கவிதை வரிகள் தாத்தாவினுடைய வாழ்க்கையை முழுக்க சுருக்கி மிக அழகாக இதிலே பதிவு செய்திருக்கிறார். இந்த மூவரும் தலைவர் பெருமக்கள், நம்முடைய தாத்தாக்களினுடைய கனவு என்பது தமிழ் பேரினத்தின் மீட்சி, எழுச்சி, விடுதலை என்பதுதான். அதற்கு நமக்கு இருக்கிற வாய்ப்பு என்ன? அடிமைப்பட்டு கிடக்கிற இனத்திற்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அரசியல் விடுதலை தான். மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் வாழுகிற மக்களுக்கு இருக்கிற கடைசி கருவி வாக்குதான். இந்த வலிமை மிக்க வாக்கை புரட்சியாளர் அம்பேத்கர் கற்பித்தது போல வாக்கு என்பது வலிமை மிக்க ஆயுதம். அதை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது அவமானகரமானது என்கிறார். அறிவார்ந்த என் தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, நீங்கள் நன்கு அரசியல்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். நன்கு அரசியல்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் நமது முன்னவர்களால். உலக அரசியலை உள்ளங்கையில் வைத்து வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு முன்பு மகத்தான கடமை கையளிக்கப்பட்டிருக்கிறது. அது உன் உரிமை, என் உரிமை. நீனும் நானும் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற தேசியனத்தின் உரிமை, அதன் விடுதலை, அதன் பாதுகாப்பான நல்வாழ்வு. இங்கே நாம் செய்ய வேண்டியது இந்திய திராவிட அரசியலின் சூழ்ச்சியை அறிய வேண்டியது.
இந்தியம் திராவிடம் தமிழ் தேசிய மக்களை பிளந்து பிரிக்கும். படையாச்சி, பறையர், தேவர், தேவேந்திரர், நாடார், கோனார், செட்டியார், பிள்ளை, முதலி, கவுண்டர், உடையார், இப்படி பல்வேறு சாதிய கூறுகளாக பிளந்து பிரிக்கும். இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவர் என்று பிளந்து பிரிக்கும். பிரித்து பிரித்து சிதைத்து கூறு போட்டு இது அதிகாரத்தை பெற்று ஆளும். தமிழர்கள் பிளந்து பிரிந்து நின்றால்தான் இந்தியம் திராவிடம் வலிமை பெறும். நன்கு உணர்ந்துகள். படையாச்சி, பறையர், தேவர், தேவேந்திரர் இந்த நிலத்தில் கெட்டியாக ஒட்டி நின்றால் கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா இவர்கள் இந்த நாட்டை ஆண்டிருக்க முடியுமா என்று அறிவார்ந்த தமிழ் சமூக பெருமக்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், கற்றறிந்த சான்றோர்கள் யாராவது ஒருவர் சொல்லுங்கள். சாதி மதங்களாக நாம் பிளந்து பிரிந்து நின்றோம். இவர்கள் கவனமாக பார்த்துக் கொண்டார்கள். அறிவார்ந்த தம்பி தங்கைகளே, பழச்சாறு கடையில் கூட விடாது மதுக்கடைகளில் கூட வச்சார்கள். நூலகங்களிலே கூட விடாது திரை அரங்குகளிலே கூட வைத்தார்கள். சாராய கடைகளிலே வாய்வழியே போதை, திரை அரங்குகளிலே கண் வழியே காது வழியே போதை, வெளியே வந்தால் மீள முடியாத சாதி மத போதை. மயக்கத்திலேயே தமிழ் இள மக்களையும் இன மக்களையும் இளைய தலைமுறை பிள்ளைகளையும் ஆழ்த்தி வீழ்த்தினார்கள். கேளிக்கைகளிலும் பொழுதுபோக்கிலும் அதிக நாட்டம் கொண்ட மக்களை புரட்சிக்கு ஒருபோதும் தயார் செய்ய முடியாது. புரட்சியாளன் அண்ணன் தமிழரசன் அவர்கள் தமிழ் தேசிய அரசியலின் முழுமையான 3 முதன்மையான காரணி, ஒன்று சாதி, இன்னொன்று மதம், மூன்றொன்று மது என்கிறார். கூடுதலாக திரைக்கவர்ச்சி. எப்படிப்பட்ட ஒரு சான்றை சொல்லி அண்ணன் நமக்கு விளக்குகிறார் என்பதை புரியுங்கள். உழைக்கும் மக்களும் உழைப்பை சுரண்டி கொழுக்கிறவனும் எப்படி இருக்கிறான் என்று சிறையிலே கைது பண்ணி சிறைச்சாலையிலே காவல் நிலையத்திலே வைத்திருக்கிற போது அண்ணன் தமிழரசன் காவலரிடத்திலே காட்டுகிறார். எதற்காக இப்படி நீங்கள் போராடுகிறீர்கள், வைக்கிறீர்கள் என்று நாம் கேட்கிற போது, ஆண்டை அடிமை, உழைப்பவன், உழைப்பை சுரண்டுகிறவன் என்று 2 வர்க்கம் இருக்கிறது. என்ன வர்க்கம்? ஏழை பணக்காரன் என்ற வர்க்கம். என்ன வேறுபாடு? இந்த பானையை போல, பானையின் வெளிப்பக்கம் போல எங்கள் உழைப்பை சுரண்டி கொழுப்பவனின் வயிறு, பானையில் உள்பக்கம் போல உழைத்து உழைத்து கொடுத்தவனின் உழைக்கும் மக்களின் வயிறு என்று உலகத்திற்கு உணர்த்துகிறார் புரட்சியாளர் அண்ணன் தமிழரசன் அவர்கள். அவன் ஆழ்ந்து கூர்ந்து தெளிந்து முடிவெடுத்தான். தமிழர்களுக்கு சாதிப்பற்று மதப்பற்றை ஊட்டி மொழிப்பற்று இனப்பற்று வரவிடாமல் பார்த்து கொண்டான். அப்போது என்ன? மொழி உணர்வு, இன உணர்வு வராமல் சாதி உணர்வு, மத உணர்வை மேலோங்கச் செய்தான். சாதிக்கு இடம், மதத்திற்கு இடம். இப்படித்தான் பிரித்து பிரித்து நம்மை வீழ்த்தினார்கள். தன்னின பகையால் மோதிக்கொண்டு தாழ்ந்து வீழ்ந்து போனோம். பறையரின் வரலாற்று பகையன் படையாச்சி, படையாச்சியின் வரலாற்று பகைவன் பறையர். பாகிஸ்தான் இந்தியாவை கூட பேச்சுவார்த்தையில் சமாதானப்படுத்திவிட முடியும், பறையாச்சியும் பறையனையும் ஒன்றுபடுத்த முடியாது. ஒன்றுபடுத்தாது தமிழ் சமூகத்திற்கு விடுதலை என்பது சத்தியமாக சாத்தியமில்லை. தாத்தாக்கள் போகட்டும், அப்பாக்கள் போகட்டும், அண்ணன்கள் போகட்டும், தம்பிதகைகள், நீங்களாவது தெளிவு பெற்று உணர்ந்து தெளிந்து கிளர்ந்து எழுங்கள். தமிழ் சமூக ஓர்மை இல்லாது தமிழ் சமூகத்திற்கு அரசியல் வலிமை வராது. அரசியல் வலிமை இல்லாது தமிழ் சமூகம் அதிகாரத்தை வெல்லாது. இது சத்தியம். இது இளைய பெருமாள், களிய பெருமாள், ஆனமுத்து மேல சத்தியம். எங்கு தொடங்கினேன்? இந்தியத்தில் தாத்தா களிய பெருமாள், இளைய பெருமாளில். எங்கு தொடர்ந்தேன்? திராவிடத்தில். எங்கு நின்றேன்?
தாத்தா கலிய பெருமாளில், இளைய பெருமாளில் தொடங்கி கலிய பெருமாளில் நின்றேன். காங்கிரஸ் குடும்பத்தில் பிறந்த மகன், திராவிட இயக்கத்தில் வளர்ந்த மகன், தமிழ் தேசிய தத்துவத்தில் தலைமகனாக நின்று கொண்டிருக்கிற காரணம் தாத்தா கலிய பெருமாள் அவர்கள். நாம் உணர்ந்து தெளிய வேண்டியது, நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? பழச்சாறு கடைக்கு, நூலகத்திற்கு கூட்டத்தை திருப்ப வேண்டியது இருக்கிறது. சாதி மத உணர்வில் இருந்து விடுபட்டு மொழி இனப்பற்று மேலோங்க வேண்டியது இருக்கிறது. சாதி மத உணர்ச்சி சாகாத வரை தமிழன் என்கிற இன உணர்ச்சி பிறக்காது. தமிழன் என்கிற இன உணர்ச்சி பிறக்காத வரை தமிழ் தேசிய இன ஓர்மை பிறக்காது. தமிழ் தேசிய இன ஓர்மை பிறக்காத வரை தமிழ் தேசியத்திற்கென்று அரசியல் பிறக்காது. தமிழ் தேசியத்திற்கென்று அரசியல் இல்லாது அதிகாரம் வெல்லாது. இதுதான் இருக்கிற யதார்த்த நிலை. இப்ப என்ன செய்யலாம் என்று என்னரும் உடன் பிறந்தார்கள், நீங்களே முடிவு செய்யுங்கள். நீங்கள் ஆழ்ந்து கவனியுங்கள். 2016 அரசியல் சாசனம் கொடுத்த 44 இடம் போக 22 இடம் பொது தொகுதியிலே ஆதி தமிழ் குடிகளுக்கும் தேவேந்திரருக்கும் கொடுத்தேன். பிறகு 2021 16 இடங்கள் கொடுத்தேன். உங்களால் நம்ப முடிகிறதா? என் உடன் பிறந்தார்களே, பேரன்பமிக்க பெற்றோர்களே, பொது தொகுதியிலே ஆதி தமிழ் குடிகள் தேவேந்திர தம்பி தங்கிகளை நான் நிறுத்திய இடங்களில் தான் நாம் தமிழர் கட்சிக்கு அதிகப்படியான வாக்கு என்பதை தமிழ் சமூகத்திற்கு நான் பேரறிவிப்பு செய்கிறேன். மக்கள் மாறவில்லை, மாறாது என்று நினைப்பதெல்லாம் வெற்றுக்கதை. கோடிக்கணக்கான பணம், பல ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருப்பவர்கள், புறையோடி போன சின்னம் உதயசூரியன், ரெட்டலை, கை தாமரை, கடைசி ஒரு வாரத்தில் மைக்கு சின்னம். எவன் வேட்பாளர், யார் வேட்பாளர் எவனுக்கும் தெரியாது. ₹1 காசு இல்ல, மொத்தமாவே 3 கோடி நான் செலவழித்திருந்தால் பெரிய காரியம். 36,50,000 வாக்குகளை செலுத்தி 3வது பெரிய கட்சியாக்கி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக என் மக்கள் உயர்த்தி இருக்கிறார்கள் என்றால், மான உணவும் இன உணர்வும் கொண்ட மக்கள், இளைய பெருமாள் ஆனமுத்து கலிய பெருமாளின் பேரனும் பேத்திகளும் இன்னும் சாகவில்லை, உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் தன்மானமிக்க தமிழீழம் தம்பி தங்கைகள். இந்த 36 76 76 1 கோடியே 26 நாடு எங்களுக்காகும். இது நடக்கும். நமக்கு எதிரி யார்? எங்கிருந்து இருக்கிறான்? எங்கிருந்து வந்தான்? நமக்குள்ளே. நம்மை நாமே தாழ்த்தி வீழ்த்தி வந்தவன் போனவனுக்கெல்லாம் அதிகாரத்தை கொடுத்து விட்டு 500க்கு 1000க்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் அல்லாடி கொண்டிருக்கிற அடிமையின மக்களாக நிற்கிறோம். தாய் நிலத்திலே உரிமை இழந்து அடிமை நிலையிலே நிற்கிறோம். அதிகார வலிமை இழந்து நிற்கிறோம். தமிழர் நிலத்தில் ஒரு கட்சி தொடர்ந்து 234 தொகுதியிலும் போட்டியிட்டு தோற்று போன போதும் 5வது முறையும் தனித்து போட்டியிடுகிற ஒரு கட்சி உண்டென்றால் அது நாம் தமிழர் என்ற தன்மானமிக்க தமிழ் பேரினத்தின் அரசியல் பேர் இயக்கம்தான். இந்த துணிவு, இந்த தெளிவு, இந்த நிமிர்வு எங்கிருந்து வந்தது? எமது முன்னவர்களிடத்திலிருந்து. எதற்கும் அஞ்சாத இந்த உரம், இந்த நிமிர்வு எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரனிடத்தில் இருந்து வந்தது. இப்போது நாம் என்ன செய்யலாம்? பொறுத்திருந்து பாருங்கள் 26 நாம் தமிழர் கட்சியின் ஆட்டத்தை. சமூக நீதி அடிப்படையில் ஒரு அரசியல் கட்சி கட்டமைக்கப்பட்டிருக்கின்றால் இந்த நிலத்திலே ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும்தான், அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். சமூக பிரதிநிதித்துவ அடிப்படையில் எல்லோருக்கும் தேர்தலில் வாய்ப்பு கொடுக்கப்படுது என்றால் அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான், நாம் தமிழர் கட்சியிலே மட்டும்தான். தாத்தாக்களின் புகழ் போற்றுவது மட்டும் நமது கடமை அல்ல, அவர்கள் கனவை நிறைவேற்றுவதுதான்
அவர்களுக்கு நாம் செலுத்துகிற உண்மையான புகழ் வணக்கமும் மரியாதையுமாக இருக்க முடியும். அவர்கள் நமக்கு கையெழுத்து சென்றிருக்கிற கனவை நிறைவேற்றுவதுதான் இன்றைய காலக்கடமை வரலாற்று தேவையாக இருக்கிறது என்பதை இளைய தலைமுறை பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன செய்யலாம்? நாம் அடிமைகள் என்பதை நாம் உணர வேண்டும். அடிமையில் முன்னடிமை, மூத்தடிமை, உயர்ந்தடிமை, தாழ்ந்தடிமை என்பது கிடையாது. நாம் நம் தாய் நிலத்திலே அதிகாரமற்ற அடிமைகளாக இருக்கிறோம் என்பதை முதலில் உணர வேண்டும். ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனை கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அதைத்தான் நமது முன்னவர்கள் செய்தார்கள். இப்போது உங்கள் பிள்ளைகளும் ஊர் ஊராக தெரு தெருவாக செய்து கொண்டு வருகிறோம். நமது இறுதி இலக்கென்ன? இனத்தின் விடுதலை, உரிமை பெற்ற பாதுகாப்பான நல்வாழ்வு. வருங்கால தலைமுறைகள் நாம் உச்சந்தில் என்று கத்திக்கொண்டிருப்பது போல கத்திக்கொண்டிராது மகிழ்வான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதுதான். நாங்கள் தான் இடஒதுக்கீடு பெற்றுத் தந்தோம் என்றால் இன்று வரை இடஒதுக்கீடு கட்டி நாம் போராடி கொண்டிருக்கிற நிலைமை ஏன் வந்தது? சமூக நீதியின் காவலர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க அஞ்சுவது ஏன்? ஏன்? எவ்வளவு காலம் தமிழர்களுக்கு உரிய இடத்தை நாம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம் என்பது தெரிய வந்துவிடும் என்பதற்காக அஞ்சுகிறார்கள். இதை தவிர வேற என்ன? வேறென்ன? சனாதன ஒழிப்பை பற்றி பேசுகிறார்கள். பிறப்பினாலேயே ஒருவனுக்கு மிக உயர்ந்த பதவி கிடைத்துவிடும் என்பால், பிறப்பின் காரணத்தினாலேயே உயர்ந்த பதவி பொறுப்பு கிடைத்துவிடும் என்றால் அதுதான் சனாதனம். இவ்வளவு பெரிய நாட்டில் இல்லாத துணை முதல்வர் மறுபடியும் கருணாநிதி வீட்டில் தான் இருக்கிறார் என்று, அதுதான் சனாதனம். கருணாநிதிக்கு மகனாக பிறந்ததனாலே அவர் முதல்வர், அவர் இருக்கும்போது அவர் துணை முதல்வர். ஐயா ஸ்டாலினுக்கு மகனாக பிறந்ததனாலேயே தம்பி உதயநிதி துணை முதல்வர். அப்போது இந்த மண்ணிலே உழைக்கும் அடித்தட்டு மக்கள், அன்றாடங்காட்சிகள், தினக்கூலிகள், பஞ்ச பராரிகள், பாட்டாளி வர்க்கத்தின் சொந்தங்கள், இந்த நிலத்தின் பூர்வீகுடி மக்கள், எங்களுக்கு ஒரு உரிமையும் இல்லையா? நான் தான் உங்களுக்கு 3 விழுக்காடு தந்தேன், நான் தான் உங்களுக்கு 4 விழுக்காடு இடம் தந்தேன். நீங்கள் இருக்கிற இடம் யார் தந்தது? அது நாங்கள் தந்தது. இதை என்றைக்கு நீ உணர்ந்து தெளிகிறாயோ அன்றைக்கு நீ நிமிர்ந்து விடுவாய். இந்த பெருமக்கள் ஆற்றிய அரும்பணி அது அற்பத்தனமானது, வீணானது, தேவையற்றது என்று ஆகிவிடாமல் அது அரிய பெரிய காரியம் என்பதை நாம் வென்று முடித்து காட்ட வேண்டும். ஒரு காலம் வருகிறது, நம்முடைய தாத்தாக்கள் ஆனமுத்துவிற்கும் தாத்தா கலிய பெருமாளுக்கும் நினைவிடம் கட்டி சிலை திறக்கிற காலம் தமிழ் தேசிய அரசு செய்யும். அண்ணன் தமிழரசனுக்கு சிலை எடுத்து அரசு விழாவாக போற்றும் இந்த பெருமக்களின் நினைவு நாட்களை போற்றுகிற காலம் வரும். அண்ணன் தமிழரசன் அடக்கம் செய்த இடத்திலே வேலி போட தடை. எல்லாவற்றையும் இதய சுவற்றிலே எழுதி எழுதி வைத்திருக்கிற பிள்ளைகள் வஞ்சம் தீர்ப்போம். எதையெல்லாம் நீ மறைத்து மூடி எங்கள் அடையாளங்களை ஒடுக்க நினைக்கிறாயோ அதே அடையாளங்களை தூக்கிக் கொண்டு கிளர்ந்து எழுகிறோம் தமிழ் தேசிய இளம் தலைமுறை பிள்ளைகள். இப்போது நமக்கு இருக்கிறது ஒன்றுதான். எனக்கு இருக்கிற பெரிய வருத்தம், இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் என் அண்ணன் தமிழரசன் இந்த நிலத்திலே உயிரோடு இருந்திருந்தால் சாதி என்று சொல்வதற்கு முன்பு சா என்கிற போதே சாகடித்திருப்பார். இந்த தமிழ் சமூகம் சாதிய மத உணர்வற்று மொழி இனப்பற்று கொண்டு என்றைக்கோ ஓர்மைப்பட்டு பேரெழுச்சி கொண்ட பேரினமாக மாறி தன் அதிகாரத்தை கைப்பற்றி தன்னுடைய காட்டு வளம், கடல் வளம், நிலவளம், மலைவளம், மண்வளம், மக்கள் நலம் எல்லாவற்றையும் காப்பாற்றி உலகத்தின் தலை சிறந்த இனமாக போயிருந்திருக்கும். அது இல்லாது போனது பெருந்துயரம், பெரும் கொடுமை. ஆனால் அவர்கள் வழிவழியே வருகிற வீரத்தமிழ், மானத்தமிழ் பிள்ளைகள் நாம் அப்படி விட்டுவிட்டு சென்று விட முடியாது. இந்த வரலாற்று பெரும் கடமையை
நாம் நம் தோள்களில் சுமந்து செல்கிறோம். இந்த மூவரும் தலைவர் பெருமக்களுக்கு முன்னே நாம் ஏற்றிய அந்த ஈகை சுடர் எரியும் பெருநெருப்பு நம் இதயத்தில் அணையாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அதை ஒவ்வொரு என் தமிழ் தம்பி தங்கிகளும் அந்த பெருநெருப்பை அடைகாத்து நம் இலக்கை அடையும் வரை ஒன்றுபட்டு நின்று உழைத்து நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வை பெற்று, இது நம் தேசம், தமிழ் தேசம், இங்கு வாழ்கிற மக்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, தொன்று தொட்ட வேளாண்மை, காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், மணல் வளம், கடல் வளம் எல்லாவற்றையும் காக்க, எல்லோருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு, பெண்களுக்கான உரிமை, சாதிய இழிவு, தீண்டாமை, கொடுமை ஒழிப்பு, இவற்றையெல்லாம் செய்வதற்கு ஒரு அரசியல், அந்த அரசியல் தமிழ் தேச அரசியல். இதை புரிந்து கொண்டு என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் அரும்பாடு ஆற்ற வேண்டும். நேரமாகிறது என்பதை கடியாரத்தை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையில்லை. அன்பிற்குரிய தம்பிகள் காவலர்கள் நமக்கு முன்னால் வருகிறார்கள். நேரமாகிறது, முடியுங்கள் என்று முடிவென்பது எங்களுக்கு கிடையாது. எங்கள் இணைத்து விடிவு ஒன்றுதான் எங்களுக்கான முடிவு. இது தொடக்கம்தான். ஜூலை 18ஆம் தேதி நம்முடைய பாட்டனார் அயோத்திதாச பண்டிதருக்கும் நம்முடைய தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கும் தாத்தா MC ராஜா அவர்களுக்கும் பொன்னேரியிலே முப்பெரும் விழா, பெரும்புகழ் போற்றும் பெருவிழா நடக்க இருக்கிறது. வருகிற 8ஆம் தேதி தம்பி அஜித் குமார் படுகொலையை கண்டித்து திருப்போணத்திலே ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கிறது. நாளை தம்பி ஆம்ஸ்ட்ராங்கின் 1ஆம் நினைவு கூட்டத்திலே சென்று பேச இருக்கிறேன். பிறகு 10ஆம் தேதி ஆடு மாடுகளின் மாநாடு நடக்க இருக்கிறது. ஆகஸ்ட் 2ஆம் தேதி பட்டியல் சமூகத்திலிருந்து தேவேந்திரர் குல வேளாளர்களை வெளியேற்று என்று மாபெரும் கூட்டம் நடக்க இருக்கிறது. அடுத்த நாள் 3ஆம் தேதி ஆடு மாடுகளை நானே ஓட்டிக்கொண்டு மலை ஏறி மாடு மேய்க்கிற பனை ஏறி கல் இறக்கியது போல இருக்கிறது. அடுத்து மரங்களின் மாநாடு. சிரிக்காதீர்கள், ஆழ்ந்து சிந்தியுங்கள். மரங்களின் மாநாடு, மரங்களோடு பேசுவோம், மரங்களுக்காக பேசுவோம் என்று மாநாடு நடக்க இருக்கிறது. நீரின்றி அமையாது உலகு, காடின்றி அமையாது நீர் என்பதை என்னரும் தம்பி தங்கைகளுக்கு உணர்த்துவதற்காகவே மரங்களின் மாநாடு. களத்திற்கு வர இருப்பவர்கள் வரட்டும், களத்திலே நிற்பவர்கள் நாம் தொடர்ந்து நின்று தமிழ் தேசிய அரசியலை வென்று நம் தலைவன் பிரபாகரனின் கனவை நம்முடைய தாத்தாக்கள் இளைய பெருமாள் ஆணைமுத்து கலிய பெருமாளின் கனவை நிறைவேற்றுவோம். என்னரும் தம்பி தங்கைகளே, இந்த நாளில் தமிழ் பெருங்குடி மக்கள் சாதிய மத உணர்ச்சிகளை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்கிற தேசிய இன உணர்வை முன்னிறுத்தி ஒன்றிணைந்து நம்முடைய இன விடுதலை அரசியலை வென்று முடிப்போம். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். காலையில அம்மா போய் பார்த்துட்டு அரசே 5 லட்சம் தான் கொடுக்குது. கள்ளச்சாரம் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுக்குது. காவலர்கள் அடிச்சு செத்தா 5 லட்சம் தான் கொடுக்குது. எளிய மகன் நானே எங்க அம்மாவுக்கு 5 லட்சம் கொடுக்குறேன். என்னது என்னது இது? அவ்வளவுதான் உயிருக்கு மதிப்பா? நிகிதா மேல வந்து வழக்கு பதிவு பண்ணாதான் அதுக்கு பதிவு பண்ணணும், கைது செய்யணும். அது வரைக்கும் நான் தொடர்ந்து போராடுவேன். 8ஆம் தேதி இன்னைக்கு என்ன நாள்? இன்னும் 3 நாள் இருக்கு. என் அரசியல தான் நீங்க என்கிட்ட கேட்கணும்.